என் கேள்வி என்னன்னா, ஒரு நியாயமான வாக்காளர் அவரோட வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி எந்த அடிப்படையில யோசிக்கணும்? என் மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்டுவது, என் அன்பு சொந்தங்கள்கிட்ட, என் அருமை உறவுகள்கிட்ட, சரியானது வென்றே தீரும் என்கிறார் புரட்சியாளன் சேகர். நீங்க எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யும். உங்களுக்கு புரியுதா? அப்ப எது சரின்னு பாருங்க. இதுல சொல்றதுல இந்த தலைவர்கள், இந்த கட்சிகள் எடுத்து வைக்கிற கோட்பாடுகள், நிலைப்பாடுகள், இதுல எந்த கட்சி சொல்றது சரியா இருக்கும்? ஆட்சிக்கு வந்தா யாரு சொல்றது? சீமான் சொல்றதா, இல்ல அவர் தம்பி விஜய் சொல்றதா, இல்ல ஐயா ஸ்டாலின் சொல்றதா, தம்பி உதயநிதி சொல்றதா, இல்ல ஐயா எடப்பாடி சொல்றதா, இல்ல பிஜேபி சொல்றதா, காங்கிரஸ்? யாரு வந்தால் நல்லா இருக்கும் வச்சு, யாரு கருத்து ஏற்புடையது, எது வந்தால் நாடு மக்களும் சரியா இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும், அது எது சரியோ அதுக்கு நீங்க வாக்கு சொல்லணும். அதுதான் சரி. காசு இவர்கள் 500 கூட கொடுத்துட்டாங்க, இவங்க 1000 கொடுத்துட்டாங்கன்னா நாம வாக்கை விற்க வந்த வியாபாரிகள் அல்ல. இந்த வாக்கை வைத்து நமது உரிமையை, மதிப்புமிக்க இந்த உரிமையை வைத்து நல்ல அரசு அமைவதற்கு, நல்ல ஆட்சி அமைவதற்கு நாம அதுக்கு நம்ம துணை நிற்கணும். அதுதான் ஜனநாயகத்தில் ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அப்ப இதைத்தான் சேகவாரா சொல்லுகிறான். நான் நாளைக்கென்று எனக்கோ என் குடும்பத்திற்கோ நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை. ஏனென்றால் என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறான். அவன் அமைச்சிருக்கிற பிரிவு அரசு இருக்கிற மக்களின் அரசு, மக்களுக்கான அரசு, என் மக்களுக்கானதை தந்து விடும். அதனால நான் எதையும் சேமிக்கலைங்கிறான். அப்படி மக்களுக்கானதை செய்கிற மக்களின் அரசை நீங்கள் உருவாக்கணும்னா உங்க மதிப்புமிக்க வாக்கை உணர்ந்து, தெளிந்து, அறிந்து சரியான ஒரு தலைவனை தேர்வு செய்ய நீங்க வாக்களிச்ச. தனி மனித அபிமானத்தை தலைமை இருக்கக்கூடாது. நல்ல தத்துவத்தை தலைமை இருக்க சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிட, நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறைக்கு என் மக்கள் வர.